ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குடைய ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கு. இதுல கிளியர் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இனிஷியலா 260 வேகன்சிஸ் தான் இருந்துச்சு. இப்போ 320க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இனியும் அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல வரக்கூடிய எல்பிஓ எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு. கிளியர் ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். யாரெல்லாம் கிளியர் பண்ணீங்களோ நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன்னா, அப்கமிங்ல நிறைய எல்பிஓ எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம நிறைய எல்பிஓ எக்ஸாம்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அண்ட் அடுத்த வருஷம் வரக்கூடிய பேங்க் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இந்த வருஷத்தை காட்டிலும் அடுத்த வருஷம் பேங்கிங் வேகன்சிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரே செகண்ட் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபுல் ஃபோக்கஸ்டா படிங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ கிளியர் பண்ணவங்களுக்கு எல்லாம் கங்க்ராச்சுலேஷன். கிளியர் பண்ணாதவங்க அப்கமிங் வேகன்சிஸ்க்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. நீங்க இன்டர்வியூ வரையும் போயிட்டு வந்ததே பெரிய விஷயம். சரிங்களா? ஸோ நீங்க இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ நீங்க கான்ஃபிடண்டோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்கமிங்ல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அண்ட் கிளியர் பண்ணவங்களுக்கு ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.